ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான பூசணிக்காய் கூட்டு நம்ம கொஞ்சம் விதவிதமாக செய்யலாம். இங்கே நான் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி பூசணிக்காய் புளிக்கூட்டு அல்லது பூசணிக்காய் பொரிச்ச கூட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரெசிபிங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கூட்டு நம்ம சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம், சாதத்தோடவே கலந்தும் சாப்பிடலாம். இந்த கூட்டு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட நல்ல பொருத்தமாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. இது எங்கள் அத்தை செய்வாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டோடு இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 350 கிராம் அளவுக்கு வெள்ளை பூசணிக்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். வெள்ளை பூசணிக்காய் அருமையான ஒரு நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த காய். அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது நல்லது. அதுவும் இந்த மாதிரி மசாலா வறுத்தரிச்சு புளிக்கூட்டு செஞ்சு பாருங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததா இந்த கூட்டு செய்யறதுக்கு ஒரு 75 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சிருக்கிறேன். ஊறுன கடலைப்பருப்பு இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பூசணிக்காயும் கடலைப்பருப்பும் ஒன்றா சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு குக்கரில் கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காய் மொத்தமும் சேர்த்தாச்சு. கூடவே ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருவோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம இங்கே கூட்டு வைக்க போகிறோம். ஸோ அளவாக தான் தண்ணி சேர்த்து இந்த பூசணிக்காயும் கடலைப்பருப்பு வேக வைக்கணும். அதாவது பூசணிக்காயும் கடலைப்பருப்பும் வெந்திருக்கணும், குழஞ்சு போகக்கூடாது, ஓவர் குக் ஆகக்கூடாது. ஸோ அளவாக தண்ணி விட்டு ஒரே விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுக்கும்போது அந்த பூசணிக்காயும் பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். ஊற வச்சு சேர்த்த கடலைப்பருப்பும் பர்ஃபெக்டாக கரெக்டாக வெந்திருக்கும், குழஞ்சு போகாது. இங்கே குக்கரை மூடியை போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டு ஒரே விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். ஒரு விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம திறக்கும் போது பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம். இப்போ அந்த டைமில் நம்ம இந்த பொரிச்ச கூட்டுக்கு தேவையான மசாலாவை வறுத்தரைச்சிருவோம். நான் இங்கே ஒரு அளவான குவான்டிட்டி தான் செய்கிறேன். ஸோ தாளிப்பு கரண்டிலேயே நம்ம அந்த ஸ்பைசஸை வறுத்தரலாம். இப்போ இங்கே தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. இதில் ஃபஸ்ட்டாக நான் சேர்க்கிறது கட்டி பெருங்காயம். உடச்சி சின்ன சின்ன பீசஸாக இருக்கிற கட்டி பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இந்த பெருங்காயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருவோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இது கூட உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன். இதெல்லாம் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். கரிஞ்சிடக்கூடாது. பக்குவமாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருங்க. நல்ல மணம் வர வரைக்கும், நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு இப்போ இதில் வர கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருவோம். இப்போ நான் ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிட்டேங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பெப்பர் சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 3 வரமிளகாய். காரம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா எல்லாம் வறுத்து விட்டுருவோம். அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருவோம். இப்போ ஃபைனலாக ஒரு 1/4 மூடி தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு வதக்கின பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த அளவுக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி. இங்கே குக்கர்லேயும் ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பர்ஃபெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். காயும் கடலைப்பருப்பும் குழையாமல் வெந்திருக்கு பாருங்கள். நல்லா மலர்ந்து வெந்திருக்கு, குழையில. இப்படி இருந்தால் தான் கூட்டுக்கு நல்லாயிருக்கும். அந்த காயும் பாருங்கள் நல்லா குழையாமல் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. ஸோ ஒரே விசிலில் டக்குன்னு நம்ம குக்கரில் வச்சு எடுத்துடலாம். இப்போ அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை ஸ்டவ்வில் வச்சாச்சுங்க. இது கொஞ்சம் கொதிக்க ஸ்டார்ட் ஆகட்டும். இப்போ நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த புளித்தண்ணியை நம்ம இந்த காய்பருப்போடு சேர்த்துக்குவோம். அடுத்ததாக அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துருவோம்.
ஸோ கம்ப்ளீட்டாக மசாலா சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோங்க. நம்ம இங்கே தேங்காய் சேர்த்து மசாலா அரைச்சிருக்கிறோம். கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கெட்டிப்படும். நான் இங்கே சாதத்தோட கலந்து சாப்பிட்ற பக்குவத்தில் இந்த கூட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொதிக்க விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்தாச்சு. நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். பாருங்கள், இருந்ததை விட கொஞ்சம் கெட்டிப்பட்டுருச்சு. இதுக்கு மேலே ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம் பண்ணிடுங்க. இப்போ ஃபைனலாக இதில் தாளிப்பு சேர்த்துருவோம். இங்கே தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த கூட்டெல்லாம் தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளித்து பாருங்கள், வாசனையும் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கூடவே ஒரு வரமிளகாவை உடச்சி சேர்த்துருவோம். அடுத்ததாக ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருவோம். இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டு விட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா கமகமன்னு வாசனை வந்ததுக்கப்புறம் கொதிச்சிட்ருக்கிற கூட்டில் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து கலந்து விட்டுருவோம். டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். பட் இது ஆப்ஷனல். அவ்வளோதாங்க. நல்ல கமகமன்னு வாசனையோட பூசணிக்காய் பொரிச்ச கூட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது பூசணிக்காய் புளிக்கூட்டுன்னு சொல்லலாம். இந்த பூசணிக்காய் கூட்டில் தேவையான அளவுக்கு புளி, வறுத்தரைச்ச மசாலா எல்லாம் சேர்க்கிறதால கமகமன்னு வாசனையோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாதத்துக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிடலாம், சாதத்தோடு சேர்த்து கலந்தும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது. இது இட்லி, தோசை, சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாராட்டு நிச்சயம். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.